வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக நல்வாக்கு ஜோதிடர் தனக்கொடை ஐயா ஜோதிடத்தில் எதிரடி நட்சத்திர சூட்சமங்கள் பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பள்ளிப்பாளையம் தனக்கோடி. சவுண்டு வருதா கடைசி வரைக்கும்? கொஞ்சம் சரிங்க ஓ சரிங்க. என் பேர் தனக்கோடிங்க, பள்ளிப்பாளையத்திலிருந்து வரேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எதிரடை நட்சத்திரத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். எதிரடை நட்சத்திரம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்த எதிரடை நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் ஜாதகத்தில் ஒரு திசா புத்தி நடக்குது, அந்த திசா புத்தி நல்லதுதான் நடக்குங்கிற மாதிரி நம்ம பராசர முறைப்படி சொல்லிடுவோம். ஆனால் வந்திருக்கவங்க இல்லைங்க அப்படியெல்லாம் நடக்கலைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசியும் அதாவது திசாவும் புத்தியும் ஒன்றுக்கொன்று எதிரடை நட்சத்திரத்தில் இருக்கும். ஐயா சொல்லுவாங்க, அங்கேயா ஒன்றுக்கொன்று எதிரடை நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த எதிரடை நட்சத்திரங்கள் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குறப்போ ஈஸியாக அதை கொண்டு வந்துடலாம். இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா 12 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். இப்போ சூரியன் நிற்கிற இடத்துல இருந்து, இப்போ சூரியன் ஒரு சாரத்தில் நிற்பார், அந்த சாரத்துக்கு 12 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். அந்த 12 நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சூரியனுக்கு எதிர்ப்புறமாக தான் செயல்படும், சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்க, இல்லைன்னா அப்புறமேல இதில் கூட பார்த்துக்குங்க. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22, 23, 27வது நட்சத்திரங்கள் சூரியன் நிற்கிற நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் எண்ணணும். இந்த நட்சத்திரங்களில் வேற ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா இந்த கிரகங்கள் சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணாது, அந்த பலனை அப்படியே மாற்றி விட்டுரும். இப்போ சூரிய திசை நடக்குது, அங்கே சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் அந்த நேரத்தில் கெடுக்க செய்வார், சுக்கிரன் நல்லது செய்ய பார்த்தாருனாலும் நல்லது செய்ய அவர் விடமாட்டார். ஒருத்தருக்கு எதிரியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த காரியம் நடக்காது இல்லையா? அந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு எடுத்துக்குவோம். சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதில் இருந்து 5, 7, 8, 12, 18, 25 இந்த 7 நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு எதிரடையில் வரும். அந்த நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரனுக்கு எதிரடை, சந்திரன்னா ராசி அதிபதி, ராசிக்கு அவர் தான் அதிபதி நமக்கு. அவர் ராசிக்கு அதிபதி, ராசிக்கு எதிரடையில் ஒரு நட்சத்திரம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த திசா புத்தி வரப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும். அட்லீஸ்ட் அவங்க அம்மா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணி இப்போ சண்டை போட்டு தனியாக போகிறது, இந்த எதிரடை நட்சத்திரக்கு அப்போ அந்த திசா புத்தி வர்றப்ப கண்டிப்பாக இது வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துக்குவோம். இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்துல பலமாக இருக்காரு, அவர் வீடு வாங்குவார், பங்களா கட்டுவாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே செவ்வாய் அவர் நிற்கிற நட்சத்திரத்திலிருந்து 3, 7, 10, 15, 21 இந்த 5 நட்சத்திரங்கள் நின்னார் அப்படின்னாக்கா
கண்டிப்பாக அந்த பலனை கொடுக்க மாட்டார். அவரால் வீடு கட்டுறங்கிறதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. வீடு கட்டணும்னு நினைச்சாவே அவருக்கு பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் எடுத்துக்குவோம். இப்போ புதன் நல்லா இருக்காரு, சுபமாக உட்கார்ந்துருக்காரு, இவங்களோட அத்தை மாமன் உறவுகள்லாம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வேற ஏதாவது அதாவது தொழில்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு எதிரடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நட்சத்திரம் வரும். 5, 11, 21, 22 இந்த 4 நட்சத்திரங்கள் எதிரில் வரும். இந்த 4 நட்சத்திரங்களில் அவர் புதன் நிற்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எதையுமே சிறப்பாக செய்ய மாட்டார். செய்யறது பூரா ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு நிற்கிற நட்சத்திரத்துக்கு 6, 7, 9 இந்த 3 நட்சத்திரங்கள் மட்டும் எதிரடையில் வரும். இப்போ குரு எதிரடையில் நின்னா என்ன ஆகும்? குரு நல்லா இருந்தால் நல்லது நடக்கும். குருக்கு எதிரடையில் போய் ஒரு நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்கிற லெவலுக்கு போயிடும். இல்லை குரு நிற்கிற நட்சத்திரத்துக்கு எதிரடை இந்த 3 நட்சத்திரம் வேற ஏதாவது ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அதனோட காரகங்கள் எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி தான் நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு எடுத்தாலும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரம் 20, 22, 24 இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுக்கு எதிரடியாக செயல்படும். இப்போ சனி திசை சுக்கிர புத்தி நடக்குது. சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் தானே, நல்லா இருக்கும் அந்த திசா புத்தின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுவே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரில் நின்ட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தி கண்டிப்பாக நல்லது செய்யாது. இதை நீங்கள் திசா புத்தியில் ரொம்ப கவனமாக பார்க்கலாம். இதெல்லாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கு ஒரு 5 இல்லை 7 நட்சத்திரம் எதிரடையில் வரும். சனிக்கு பார்த்தீங்கன்னா 5, 6, 8, 10, 11, 20, 26 இந்த 6 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். அப்போ சனிக்கு எதிரடையில் யார் நின்னாலும் சரி அந்த நட்சத்திரத்தில் போய் நின்றுட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த திசா புத்தியில் நல்லதுங்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் பண்ணிடுவாங்க. இது பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ நம்ம இந்த கிரகம் இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது, இது 1, 5, 9 நிற்கிது, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பராசர முறையாக இருக்கட்டும், நாடி முறையாக இருக்கட்டும். அப்படி சொல்கிற காலத்தில் இந்த எதிரடையை பார்த்தீங்கன்னா தான் சரியான பலன் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுக்கு ஒரு 2 நட்சத்திரம் 20, 22 எதிரடியில் வரும். கேதுவுக்கு ஒரு 2 நட்சத்திரம் 20, 22 வரும். இதை நீங்கள் ஜாதகம் பார்க்குறப்ப எல்லாருமே கொஞ்சம், ஏன்னா இது அட்வான்ஸ். முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்க பராசரம், இதுவும் பராசரம் தான், இதுவும் பராசரராக சொல்லப்பட்டது தான், இது வேற யாரும் சொல்லலை. அதனால இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக உங்களால் எந்த பலனையும் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த எதிரடை நட்சத்திரத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு கேள்விப்பட்டீங்க. வேலூர் வெள்ளையனையா ஒரு குரூப் வச்சிருக்கார், ஜோதிட ஞான ஒளின்னு ஒரு குரூப் வச்சிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தை போட்டு யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லுவான்னு போட்டிருக்காரு. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குரூப்பில் நான் அது எதாச்சியாக உள்ளே போனேன். அந்த குரூப் உள்ளே போயிட்டு நானும் பலன் போட்டேன். சரி சும்மா உட்காந்துட்டு இருக்கிற, ஏன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆன்லைன் ஜோதிடம் மட்டும்தான் பார்க்குறேங்க, ஆஃபீஸ்லாம் போடல. அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்னம் சிம்ம லக்னம், துலாத்தில் செவ்வாய் கேது மாந்தி, விருச்சிகத்தில் சனி, தனுசுல சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், மகரத்தில் குரு, மேஷத்தில் ராகு. இவர் இந்த ஜாதகத்தை போட்டுட்டு இந்த ஜாதகத்துக்கு அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, திருமண தோஷம் உள்ளதா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருக்காரு. 2வது இவரோட உடல்நிலை பற்றி சொல்லுங்க, 3வது இவர் தொழிலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கார். இதுக்கு நிறைய பேர் பதில் போட்டாங்க, அதெல்லாம் வேற சமாச்சாரம். நான் சொன்ன இதுக்கு அதாவது இல்லை மெயினாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் மாந்தி எந்த சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இது ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். அவர் எந்த சாரத்தில் நின்னாலும் சரி, அவர் சப்போஸ் சுக்கிரன் சாரத்தில் நின்றார்னா கூட அவங்க மனைவி கூட கல்யாணம் இருந்தால் கூட மனைவி கூட எப்பவுமே சண்டை தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை.
அது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு போய் குருசாரத்தில் மாந்தி உட்காந்துட்டார். அது குருசாரத்தில் நிற்கிறப்ப குரு போய் 6ல் உட்காந்து நீசமாயிட்டார், மகரத்தில் உட்காந்து நீசமாயிட்டார். இது இந்த குரு சந்திரனுக்கு எதிரடையில் போய் நிற்கிறார். சந்திரனுக்கு எதிரடையில் நின்னாவே என்ன ஆகும்? இவங்க நிற்கிறது, சந்திரன் நீர் ராசிக்குரியவர், இவர் குரு நீசத்தில் போய் உட்காந்துட்டார்னாவே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வந்துருமா, இதய நோய் கூட வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் சூரியனில் போய் அஸ்தங்கமாயிருக்கார். சூரியனில் அஸ்தங்கமானாவே ஆண்மை குறைவு உண்டுங்கிறது ஒரு விதி. அது கூட பார்த்தீங்கன்னா புதனும் போய் அங்கே அஸ்தங்கமாயிட்டார். இது எல்லாம் என்ன தெரியுதுன்னா, சுக்கிரனுக்கு எதிரடையில் பார்த்தீங்கன்னா லக்னமே போய் நின்று போச்சு, செவ்வாயும் நின்று போச்சு. இந்த செவ்வாயும் லக்னமும் போய் நின்னதுனால இவருக்கு கல்யாணம் கண்டிப்பாக ரொம்ப காலதாமதம் ஆகும். அதுவும் காதல் கல்யாணமாக தான் ஆகும், வேற்று மதத்தில் தான் ஆகும், இல்லைன்னா கல்யாணமே ஆகாம போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வேலை அப்படின்னு போகிறப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் நீர் சாரத்தில் நிற்கிது. 10ஆம் அதிபதி நீர் சாரத்தில் நிற்கிறாரு. 10ஆம் அதிபதி ஜெயமணி முறையில் வெளிப்படுறது, கடகத்தில் வெளிப்படுறாரு, அது நீர் ராசி. ஸோ தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்றப்போ அவர் எனக்கு வெள்ளை எண்ணெயா எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு, 99.9% சரியான கணிப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் வச்சிருக்க மொபைல் அது அப்படியே. என்ன காரணம்? அந்த எதிரடை அந்த அளவுக்கு பேசும். எதிரடை நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் உள்ள இருந்து நீங்க வெளியெடுக்கலாம். நாம நார்மலா சொல்ற பராசர முறையிலிருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப அவசியமானது, அதை நீங்க ரொம்ப கவனிச்சுக்குங்க. அதே மாதிரி சொல்ல போனா இந்த இன்னொன்று கூட நான் சொல்லுவேன். இப்போ இந்த துருவ கணிதம் போடுறோம் எல்லாரும். துருவ கணிதம் எப்படி போடுறோம்? முன்னால் ஒரு ஜோதிடர் எழுதி வச்சிருப்பாரு, அதை பார்த்துட்டு லா சு இதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இது நாடி முறையில் போயிட்டீங்கன்னா, பிருகநந்தி நாடி முறைப்படி போனீங்கன்னா சூரியனுக்கு 2 பக்கம் யார் இருக்கா? 12லையும் 2லையும் யார் இருக்கா? 12ல் இருக்கிறவர் பெரியப்பா, 2ல் இருக்கிறவர் சித்தப்பா. அவங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சிடலாம். குருவுக்கு 2 பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் கிரகங்களை கணக்கு பண்ணிக்கணும், ராகு கேதுகளை விட்டுடுங்க. அவங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு 2 பக்கம் போயிட்டீங்கன்னா அங்கே மனைவின்னு சொல்லக்கூடாது, அவங்க அத்தைமார்கள் சித்திகள் எவ்வளோ பேருங்கிறத சொல்லிடலாம். அதே மாதிரி இவரோட குழந்தைகளை பற்றி பார்க்கறதுக்கும் குருவுக்கு 2 பக்கம் கிரகத்தை வச்சு சொல்லிடலாம். இது 100க்கு 100 சரியாக வரும், டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது பிருகநந்தி நாடியில் சொல்லப்பட்டது துருவ கணிதம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கு நாள் குறிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து குறிங்க. அந்த குறித்து கொடுக்கக்கூடிய நாளில் சந்திரன் ராகுக்கு எதுவும் தொடக்கூடாது, செவ்வாயும் ராகுக்கு எதுவும் தொடக்கூடாது. அந்த நாளில் நீங்கள் குறித்து கொடுக்கக்கூடிய நாளோட கோச்சாரத்தை பார்த்துக்குங்க. அந்த கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி குறித்து கொடுக்குறப்ப அந்த கல்யாணம் நின்று போகும். 99% நின்று போக வாய்ப்புண்டு ஏதாவது ஒரு காரணத்தால். அதையும் பார்த்து நீங்கள் சரியாக பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்ல போறேன், ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்க போறதில்ல. பிறந்த கால ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு எதிரடியில் லக்னம் வந்தாலும் சரி, இல்லை லக்னத்துக்கு வராமல் லக்னத்துக்கு எதிரடியில் 4, 9 பாவ அதிபதிகள் வந்தால், அதான் எதிரடை நட்சத்திரத்தில் வந்தால், இந்த கிரகங்கள் எவ்வளவு வலுப்பெற்ற கிரகங்களாக இருந்தால், எவ்வளவு சுபத்தன்மையோடு இருந்தாலுமே அந்த குடும்பம் சிதறுண்டு போகும். இதுவும் பராசுரம் தான். எதிரடை நட்சத்திரங்கள் புதுசா யாரும் சொல்லல, பராசர முறைப்படி இதை ஆராய்ச்சி பண்ணி வெளியெடுத்தவங்க தான். ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா கோள்களின் கோலாட்டம்னு ஒரு புக்கே இருக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கும்.
அவர் சாதாரண ஆள் இல்லை, பெரிய மகான். அவர் எழுதின புக்கில் இருந்து தான் இதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். இதை எனக்கு மந்திராச்சலம் ஐயா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு அவர் குருவாக இருந்து இந்த எதிரடி நட்சத்திரங்களை சொல்லிக் கொடுத்தார். இதில் நான் மெயினாக எப்பவுமே சொல்கிறது என்னன்னாக்கா, எல்லா விஷயத்துக்கும் எதிரடி நட்சத்திரங்களை பார்த்துட்டு யாரையும் பயமுறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம், ஒருத்தர் தொழிலை பற்றி கேட்குறாங்க, ஒரு குடும்பத்தை பற்றி கேட்குறாங்க, கல்யாணத்துக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி முக்கியமான சமாச்சாரங்களுக்கு கண்டிப்பாக எதிரடி நட்சத்திரங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஜாதக நிலை எவ்வளோ நல்லா இருந்தாலும் அந்த கிரகம் போய் எதிரடி நட்சத்திரத்தில் நின்றுடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதனால் பிரச்சனைகள் வந்துடும். அதே ஒன்றுக்கு ஒன்று சாதகதாரையில் இருந்தால் பிரச்சனையே வராது. எப்போ சொல்லுவோம், 7ஆம் அதிபதி போய் 5ல் உட்கார்ந்தாருன்னா அந்த பெண் விதவை அப்படிங்கிறது ஒரு ரூலே இருக்குது. 7ஆம் அதிபதி 5ல் போய் நிற்கக்கூடாது. அப்படி நிற்கிறப்போ அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சுன்னா சீக்கிரமே விதவை ஆவாள்னு விதி இருக்கு. ஆனால் அந்த ஒரு ரூலை வச்சுக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு நீ இது விதவை ஜாதகம்னு சொல்லிடக்கூடாது. அங்கே சுபகிரகங்கள் பார்க்குதா, அது என்ன நிலையில் இருக்குதுங்கிறது, எந்த கிரகசாரத்தில் நிற்கிது. ஏன்னா இது ஒரு சிலர் அதை கவனிக்காமல் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கு, இது வேணாம் ஜாதகத்தைன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம சுந்தரராஜன் ஐயா பேசின பக்கம் அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். மூல நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதை பற்றி சொன்னார். இதில் கவனிச்சிங்கன்னா மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது மாமனாருக்கு ஆகாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? மூல நட்சத்திரம் கண்டாந்திர நட்சத்திரம், அது ராட்சச கணமுடைய நட்சத்திரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் அது சேரும், மற்ற எந்த பாதத்துக்கும் அது கணக்கில் வராது. அதை கவனிக்கணும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் மச்சாண்டாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அப்படி தான், அதுவும் ராட்சச கணம் தான் அந்த நட்சத்திரமும், அதனோட 4ஆம் பாதம். இந்த பாதங்களை கவனிக்கணும். அந்த பாதங்களை கவனிச்சா மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். மூல நட்சத்திரம், அதாவது கேதுவோட 3 நட்சத்திரங்களும் புதனோட 3 நட்சத்திரங்களும் கண்டாந்த நட்சத்திரத்தில் வரும். அதனால் கேதுவோட முதல் நட்சத்திரமும் புதனோட 4ஆவது நட்சத்திர பாதமும், இதை மட்டும் தள்ளி வச்சிங்கன்னா போதும். அந்த 3 பாதத்தை பற்றி மிச்சம் நீங்கள் போய் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால் இது மச்சாண்டருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, அவங்க அப்படி ஆயிடுவாங்க, இந்த பயமே தேவையில்லை. ஆனால் அந்த 4ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரப்போ மட்டும் பொருத்தத்தில் பார்க்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் அதனோட தாத்பரியங்களை நம்ம உணர முடியும். சரி, இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஐயா ரவிக்குமார் ஐயா வணக்கம். வாங்க. என் பெயர் தனக்கோடி, பள்ளிப்பாளையம். என் ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 44 91 11 96. நன்றி, வணக்கம். எல்லா நபர்களுக்குமே, நிர்வாகத்தில் இருக்கிற அனைவருமே உங்களுடைய அறிவுரைகளை சொன்னாங்க, கேட்டிருப்பீங்க. முதல் முறையாக இப்போ தனக்கோடி ஐயாவுக்காக அவர் பேசின விஷயங்களை முதல் முறையாக எப்போவுமே அடுத்த கருத்துக்களுக்கு பதில் சொன்னதில்லை இது வரைக்கும். நான் என்னுடைய கருத்துக்களை மட்டும் தெரிவிச்சிருக்கிறேன். முதல் முறையாக ஐயா சொன்ன ஒரு விஷயம், கண்டாந்த நட்சத்திரத்தை பற்றி பேசினார். காலையிலே மூல நட்சத்திரத்தை பற்றி ஐயா ஒருத்தர் பேசினார். இன்னைக்கு ஓட நட்சத்திரம் மூல நட்சத்திரம், மாமனாருக்கு ஆகாது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரம் இளையமைத்தனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொன்னால் கண்டாந்த நட்சத்திரக்குள்ள வச்சுருக்காங்க. இதுங்க கண்டாந்த நட்சத்திரக்குள்ள தான் அது ஒழிஞ்சிருக்குதுங்க. நம்ம பொய் தப்புன்னு சொல்கிறோம்ல, அது கண்டாந்த நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்குது. எப்படி ஒழிஞ்சிருக்குது பாருங்க. அதாவது கண்டாந்த நட்சத்திரம் எது சொல்லுங்க, நீங்களே கண்டாந்த நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க. கேதுவோட 3 நட்சத்திரம், புதனோட 3 நட்சத்திரம்.
இது மட்டும்தான் கண்டாந்திர நட்சத்திரம். இதுல கூட பாத்தீங்கன்னா கேதுவோட முதல் பாதமும் புதனோட 4வது பாதமும் கண்டாந்திர நட்சத்திரம். இது கூட ஏன் கண்டாந்திர நட்சத்திரம்? அது வேற கண்டாந்திரத்தை சொல்றோம். ஏன் கண்டாந்திர நட்சத்திரம்? அதாவது ராசியை 3 மண்டலமா பிரிச்சிருக்கோம். மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மண்டலமும் சேரக்கூடிய இடத்துல இந்த கேதுவோட முதல் நட்சத்திரமும் புதனோட 4வது நட்சத்திரமும் இருக்கும். இந்த ஒன்னொன்னு சேர்றப்ப ரெண்டும் நசுங்கும் இல்லையா? அந்த நசுக்கக்கூடிய பாதங்களை தான் கண்டாந்திர நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. அதனால இதை மட்டும் கவனிச்சுட்டா போதும். அதாவது ஐயா பொதுப்படியா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களேங்க, இந்த மாமனாருக்கு ஆகாதுன்னு ஏன் அது பர்டிகுலரா மூல நட்சத்திரம் சொன்னாங்க அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். அதாவது மூல நட்சத்திரம் இருக்கிறது எத்தனாவது வீடு? மூல நட்சத்திரம் இருக்கிறது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 9வது வீடு. சரிங்களா? அங்க மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றோம். ஏன் மாமனாருக்கு ஆகாதுன்னு பாக்குறப்போ அந்த ராசிக்கு 7வது ராசி யாருங்க? மிதுனம். மிதுனம் யாருடைய ராசி? புதனோட ராசி. யாரோட ராசி? மாமனாரோட ராசி. சரிங்களா? மறந்துடக்கூடாது. அதாவது காலபுருஷன் படி 3வது வீடு யார் வீடுங்க? மாமனார் வீடு. சரிங்களா? அப்ப கண்டாந்த நட்சத்திரம் எது? மூல நட்சத்திரம். எங்க உட்கார்ந்து இருக்குது? 9வது வீட்டுல. 9வது வீட்டுக்கு 7வது வீடு என்ன வீடுங்க? 3வது வீடு. அப்ப என்ன வீடுங்க? அப்ப மாமனாரு என்ன ஆகாது? மாமனாரு ஆகாது. புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதுதான் மாமனார் ஆகாதுங்கிற விஷயம். சரிங்களா? ஓகே சார். அதாவது ஐயா சொன்னதுனால அந்த விஷயத்தை விளக்கத்தை சொன்னேன். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எடுத்து பாருங்க. மாமனாருக்கு ஆகாது அதுலயே வரும். மாமியார் 10வது ஸ்தானமா? சரிங்களா? அம்மா 4வது ஸ்தானமா? 4க்கு அம்மாவுக்கு தான் மாமியா. அப்போ 4க்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா 7வது நட்சத்திரமா வரும். மாமனாருக்கு 7வது நட்சத்திரமா வரும், மாமியாவுக்கு 7வது நட்சத்திரமா வரும். எதுங்க? ஆயிலி நட்சத்திரம். கடகராசியில 4வது நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இருக்குதுல்ல சார், ஆயிலி நட்சத்திரம் கண்ணாந்த நட்சத்திரம் சொல்லுவோம். ஆயிலி நட்சத்திரம் கண்ணாந்த நட்சத்திரம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஏன் ஆகாது அப்படி மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது ராசி என்ன ராசிங்க? மாமியார் ராசி. அந்த 10வது ராசிக்கு 7வது ராசி எதுங்க? கடகம். நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அதனால மாமியாருக்கு ஆகாது. நல்ல வச்சு புரிஞ்சுங்க. இப்ப மாமனாருக்கு ஆகாதுங்கிற விதி எப்படி சொல்லுது உண்மையாச்சோ அதே மாதிரி மாமியாருக்கு ஆகாதுங்கிற பொது விதி. அதுல எந்த பாதம் மட்டும் அப்படின்னு பாக்குறப்பதான் 4ஆம் பாதம் மட்டும். சரிங்களா? அது கடைசி அந்த பாதத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் சொல்ல விரும்பப்பட்டது. அது சார் சொன்னதுனால அதை எடுத்து கொடுத்தாரு. காலையே ஒருத்தர் மூல நட்சத்திரத்தை பத்தி பேசினாரு. அப்பயே வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். அது வாய்ப்பு சரியா கிடைக்கல. அதனால தெரியப்பட அந்த வாய்ப்பு எனக்கு இப்ப கிடைச்சது. அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ரைட், ஓகே. தனக்கோடி ஐயாவுக்கு அதுதான் உங்களை வாசிச்சேன். நம்ம மோகனூரை சேர்ந்த ரிட்டையர்ட் தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவர்கள் இப்ப தனக்கோடி ஐயாவுக்கு பொன்னாடை போத்துவார். இன்னொரு விஷயத்தை நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். பாலப்பாடி கூட்டத்துல போன மாதம் மந்த்லி கூட்டத்துல போய் ஒரு கருத்தரங்கத்துல ஒரு இது பேசிட்டு வந்தேன். அதாவது சந்திராஷ்ட நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு வந்தேன். அது பிரபஞ்ச அருள்னால என்னன்னு தெரியல, எல்லாமே ஏதோ ஒரு வகையில பார்த்துட்டு ஒரு பஞ்சாங்க அடிப்படையில ஒரு சந்திராஷ்டம் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி வாக்கியம் தவறா இருக்கு, திருக்கழி தான் சரியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். அதுக்கு என்ன விளக்கங்கிறது கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வாரத்திலே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்திலேயே தவறுங்கிறத அப்டேட் பண்ணிட்டாங்க. நிலவச்சு புரிச்சுக்கு அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு வரேன். பூசணத்தான் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. நான் அடுத்த வாரத்தில் பார்க்குறப்ப அந்த அதாவது தேதி கூட சொல்றேங்க 1/6/2024 அன்னைக்கு தான் போய் அந்த கருத்தரங்கத்தில் பேசினேன். அன்னைக்கு சந்திராச நட்சத்திரம் எதுன்னா பூச நட்சத்திரம் போட்டிருந்தாங்க. அதுல காலாண்டர்ல போட்டிருந்தாங்க, ஆப்லையும் போட்டிருந்தாங்க. சரிங்களா? பாக்கி பஞ்சாங்கத்திலையும் போட்டிருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன், அது தவறு, திருக்கணிதத்துல கொடுத்துருக்கதா சரியானது அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
எத்தனாவது நட்சத்திரம் சந்திராச நட்சத்திரம் வரும்? 17வது நட்சத்திரம் தான் சந்திராச நட்சத்திரம் வரும். சரிங்களா? அந்த 17வது நட்சத்திரம் வரும் இன்னைக்கு தான் ஒரு மனுஷனுக்கு சந்திராசம் ஏற்படும். எனக்கு பூச நட்சத்திரம் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டம்னா எனக்கு எத்தனை நட்சத்திரம் ஓடணும்? சதய நட்சத்திரம் ஓடணும். ஆனா அன்னைக்கு காலாண்டர்ல பாக்கிய பஞ்சாங்கத்துல ஓடுனது உத்திரட்டாதி நட்சத்திரம். சரிங்களா? அதை நான் எடுத்து சொல்லிட்டு வந்தேன். அதை அவங்க பார்த்துட்டு எங்க வீடியோ கேட்டாலும் தெரியல, பார்த்துட்டு 17 நட்சத்திரம் தான் சந்திராஷ்டம் வரும், நாங்க இது மாதிரி பண்ணிட்டோம், அதனால இதுல இருந்து உங்களுக்கு சந்திராஷ்ட நட்சத்திரம் கரெக்டான முறையில் வரும்னு கொடுத்துட்டாங்க, அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சந்திராஷ்ட நட்சத்திரம் அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். அதுக்கு புருமாண்டு நீங்க வேணா காலாண்டர்ல எடுத்து பாருங்க. அன்னைக்கு இப்ப காலாண்டர்ல இருக்கும்ல வாக்கிய பஞ்சாங்கம், அனைத்து காலாண்டருமே வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் வருது. அதனால பரிசு பாருங்க. வாக்கிய அப்ப அதுல பாத்தீங்கன்னா 1/6 பாருங்க பூச நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. வாக்கிய ஆப்ப மாத்திடுறாங்க, எதை மாத்த முடியாது, காலாண்டரை மாத்த முடியாதுல்ல, இந்த வருஷம் ஃபுல்லா அது அப்படித்தானே இருக்க போகுது. அதுல பாருங்க பூச நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. அதே ஆப்ப பாக்கி ஆப்பு எதுல இருக்குதோ அதை நீங்க ஆன் பண்ணி பாருங்க, எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னது வேற நட்சத்திரத்தை அப்டேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அது நம்ம பேசுறதுக்கு அப்புறம் இது அப்டேட் பண்ணது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் தெரியப்படுத்துறேன். அவ்வளவுதான்.